வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு விவசாயி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், டிஏபி உரத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஊற விடுறாங்க. ஊற விட்டு இந்த மாதிரி கரைக்கிறாங்க. இந்த விவசாயி பாருங்கள், இந்த உரத்தை நல்லா ஊறின பின்னாடி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹரி சஞ்சீவினி உரம் அதோடு சேர்த்து இந்த ஹரி சஞ்சீவினி ஆர்சிஎம் கம்பெனி, இது ஆர்சிஎம் கம்பெனியிலேருந்து ஹரி சஞ்சீவினி உரத்தை வந்து நல்லா அதையும் அந்த பாக்கெட்டையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கரைக்கிறாங்க. கரைச்சி நல்லா கலந்து விட்டு, இது வந்து எவ்வளோ தண்ணி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வாளி தண்ணி இருக்கும். அந்த 5 வாளி தண்ணியில் வந்து இதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே மோந்து ரிட்டனாக என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய ட்ரம்மில் இந்த மாதிரி மோந்து ஊற்றிடுவாங்க. பார்த்திங்களா? இந்த மாதிரி மோந்து அந்த ட்ரம்மில் ஊற்றிட்டாங்கன்னா, இந்த ட்ரம்மு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 குடம் 17 குடம் தண்ணி, 200 லிட்ரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி இந்த மாதிரி ஊற்றி நல்லா ட்ரம்மில் வந்து நல்லா 200 லிட்ரு தண்ணியில் வந்து நல்லா கலக்கிடணும். அந்த மாதிரி கலக்கி நல்லா விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரசாயனம் வந்து நல்லா ஊற்றினோடனே கொடியில் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் மண்ணுக்குள்ளே போடுறீங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் சென்று தான் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு நீங்கள் எடுத்து ஊற்றும்போது உங்களுக்கு உடனே சப்பலை கொடுத்துரும். இப்போ எப்படி நம்ம தண்ணி பாய்ச்சுறோம் அந்த மாதிரி தாங்க. தண்ணி பாய்ச்சினா எப்படி உடனே நீர் சத்து எடுத்து கொடுக்குது, அதே மாதிரி தண்ணி பாய்ச்சின உடனேயே இந்த சவுச்சவு செடிக்கு வந்து உடனே எடுத்து கொடுத்துரும். எங்களோட உரம் வந்து இது தாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த 2 வருஷமாக. பாருங்கள், எங்களோட மகசூலை பாருங்கள், காயோட நிறத்தை பாருங்கள். காய் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்கா. இந்த விவசாயி பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பார்த்திங்களா? இதுதாங்க நாங்கள் போடுற விவசாயத்துக்கு நாங்கள் ஊற்றுற மருந்து. இந்த மருந்துனால தான் எங்களுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து எவ்வளோ, இதை வந்து நாங்கள் எந்த சம்சாரிகள்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து எங்களை நேரடியாக பார்த்துட்டு போனால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை தாங்க முக்கியம். வாழ்க்கையில் நம்பி வாழ்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். காலையில் 6 மணிக்கெல்லாம் அந்த உரத்தை ஊற போட்டாங்க. இன்னும் வந்து அந்த உரம் ஊறலை. உங்களோட டிஏபியை நாங்கள் போட்டிருக்கோம், ஆனால் டிஏபி கம்மியாக போட்டிருக்கோம். பாருங்கள், அதுவே இன்னும் ஊறவே இல்லை. ஆனால் இந்த உரம் வந்து ஆர்சிஎம் ஹரி சஞ்சீவினி உரம் வந்து 1/2 கிலோ நாங்கள் அதை போட்ட உடனே அடி உரத்துக்கு அப்படியே தண்ணி ஆயிரும். ஆனால் அதை அப்படியே எடுத்து நம்ம பெரிய ட்ரம்மில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொடிக்கு இப்போ தண்ணி பாய்ச்ச போகிறோம். கொடிக்கு ஒவ்வொரு லிட்ரு, அந்த லிட்ரு டப்பாவை பாருங்கள், அந்த கணக்கு பாருங்கள். இந்த 1 லிட்ரு டப்பாவில் தான் ஒவ்வொரு குடம் ஒவ்வொரு லிட்ரு வந்து ஊற்றுவோம் நாங்கள். டிஏபியெல்லாம் கரைய மாட்டேங்குது பாருங்கள், அவ்வளோ விலைக்கு உரம் இருக்குது. நம்மளோட உரம் வந்து எப்படின்னா தண்ணியை ஊற்றுனாலே கரைஞ்சிருது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் ஊற்றுறதுனால தான் எங்களுக்கு கொடி தண்ணி விட்டாலும் தண்ணி விடாட்டியும் 10 நாளைக்கு ஒரு தண்ணி தான் சவுச்சவுக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரெகுலரெலாம் தண்ணி பாய்ச்சறது கிடையாது. சவுச்சவுக்கு வந்து இப்போ டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சினா தான் இந்த வெயிலுக்கு தாங்கும். ஆனால் நம்ம கெமிக்கல் உரம் போடுறதுனால நீங்கள் டெய்லி தண்ணி விட்டால் மட்டும்தான் அந்த கொடி தாங்கும், கொடி வதங்காது, பிஞ்சு கொட்டாது, பூ நிற்கும். ஆனால் இந்த உரம் வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் 10 நாளைக்கு ஒருக்க தண்ணி பாய்ச்சினாலும் உங்களோட கொடி வாடல் கொடுக்காது, உங்களோட பூ பிஞ்சு கொட்டாது, செடி ஆக்டிவாகவும் இருக்கும், கொடியும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். பாருங்கள், காயும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பிஞ்செல்லாம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது வந்து 10 நாள் வருது இந்த கொடி வந்து தாங்கக்கூடிய சக்தி இந்த உரத்துக்கு. அப்படி இருக்கனால சம்சாரிகள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? சம்சாரிகள் வந்து இதை வந்து ரொம்ப சுலபமான வழி என்னன்னா, உங்களுக்கு மகசூல் அதிகம், வேலை கூலி கம்மி, உரம் கம்மி, உங்களுக்கு அமௌண்ட்டு கூட கிடையாது, அமௌண்ட்டு கம்மி. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ஆளே இந்த வேலையை பார்த்து முடிச்சிடலாம். அந்த லெவலுக்கு இதில் வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது. அப்போ ஏன் இந்த உரத்தை நீங்கள் எடுத்துக்கிடக்கூடாது? விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இந்த விவசாய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. இந்த வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ சவுச்சவு அப்படிங்கிறத விட அவரை, பீன்ஸு, சவுச்சவு இதே நாட்டில் வந்து
எல்லா விவசாயத்துக்கும் போடலாம். நெல்லுக்கு போடலாம், தென்னை மரத்துக்கு போடலாம், கடலை காட்டுக்கு போடலாம், வெங்காய காட்டுக்கு போடலாம், மிளகா காட்டுக்கு போடலாம், எல்லா விவசாயத்துக்கும் போடலாம். பாக்கு மரத்துக்கு ஊற்றலாம், மிளகு மரத்துக்கு ஊற்றலாம். எந்த மரமும் செத்து போகாது. இந்த உரம் வந்து கெமிக்கல் கிடையாது, பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி உரத்தை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? கருமங்காட்டுக்கு போடலாம், எல்லாத்துக்கும் போடலாம். நாங்கள் எல்லாத்துக்குமே ஊற்றிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இதில் கொடுக்குற மருந்தையும் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணலாம். எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து நல்ல மகசூல் தான் வருது. அப்போ உங்களுக்கு ஒரு பூச்சி ஒரு எதுவுமே கிடையாது, பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது. அப்படி உள்ள விவசாயத்துக்கு இந்த உரத்தை தேடுறதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.